100 அப்ளிகேஷன் வருதாங்க, அந்த 100 அப்ளிகேஷனையும் வந்து சாஃப்ட்வேரில் போட்டுட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை போட்டுட்டு இந்த 100ல் எது சூட் ஆகும்னு சொல்லி நீ எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் வந்து அந்த சாஃப்ட்வேருக்கு சொல்லிட்டா, அந்த ஹெச்ஆர் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற பயோடேட்டா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், இல்லை என்றால் போகாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ரெஸ்யூமேவும் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் 80-90% மேட்ச் இருந்தால் ஒழிய உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங்லேயே வந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. இதை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அகெயின் இது வந்து எல்லா லெவலுக்கும் பொருந்தும். என்ட்ரி லெவலுக்கு ஆகட்டும், மிடில் லெவல் ஆகட்டும், இல்லை நான் சீனியர் கேண்டிடேட், எனக்கு 15 வருட அனுபவம் இருக்கிறது, நான்லாம் பயோடேட்டா மாற்றி எழுத மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை தாண்டித்தான் நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே சொல்ல வேண்டும் என்ற நிலைமை வந்துவிட்டது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸுக்கு ஒவ்வொரு கம்பெனியும் பல விதமான பெயர்கள் வைப்பார்கள். ஏஐ டூல்ஸும்பாங்க, ஏடிஎஸ் அப்படிம்பாங்க, ரெஸ்யூமே ஸ்க்ரீனிங் சாஃப்ட்வேரும்பாங்க, பல விதமான பெயர்கள் இருக்கும். நீங்கள் அது ஏற்கனவே நான் ஆரம்பத்தில்